டிவிக்கு அதான் என்ன என்ன காரணம்டா பாப்பா அப்படி சொல்லு. ஆக்சுவலி டிவிக்கோட ஃபேன் சின்ன வயசுல விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால என்னோட ஓட்டு விஜய். ஆனால் விஜய் வந்து சரியாக அரசியல் பண்ண தெரியல, அவங்க தற்கூறிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை கண்டிப்பாக நல்லா ஆட்சி விஜய் கொடுப்பாரா? எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு இது தானே. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே 12th போர்ஷன்ஸ் படிச்சிட மாட்டோம். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். மேபி பார்க்கலாம். விஜய் வந்தாலும் நல்லது பண்ணுவார் நம்புறீங்களா? ஸ்டாலின், எடப்பாடி, சீமா இது வரைக்கும் வந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க? சரி, சீமா நாட் இல்லை யார் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும்? நான் 4 பேர் சொல்கிறேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். சரியே சொல்லலை நானே. சரியா, எங்கள் தளபதி வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லதே நடக்கும். எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த போட்டியில் வந்து சீமான் இருக்காரு, சீமானோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி தாங்க எப்பவுமே. எங்கள் ஓட்டு தளபதிக்கு கன்ஃபார்ம். ஏன் வந்து தளபதிக்கு ஓட்டு போடணும்? எப்படி சொல்லுது, அவர் மேலே ஒரு அன்பு இதுவாக இருக்கும். அவர் எங்களுக்காக நல்லா செய்வார், எதிர்பார்த்து நாங்கள் இது பண்ணுறோம். நமக்கோசரம் இறங்கி வந்துக்கிறாரு, அதுக்கு நாங்கள் எப்போ இதுவாக இருப்போம். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கும் தளபதிக்கு? எங்கள் வீட்டில் மொத்தம் 5 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டு யாருக்கு? தளபதி தான். விஜய்க்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. டிவிக்கே சாரில் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, எடப்பாடி, ஸ்டாலின். இளைய தளபதி விஜய் தான் என் தம்பி சொன்னது மாதிரிக்கா. சரிக்கா, ஏங்க என்ன காரணம்? நானே என் தம்பிகிட்ட கேட்டேன் வந்தவொடனே, யாருக்கடா ஓட்டு போடுவேன்? நான் என் தளபதிக்கே ஓட்டு போடுவேன். சரி, என் தம்பி என்ன சொல்கிறானோ அதே மாதிரி தான். அவனுக்கு இதுவே வந்து 10-20 வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியும் எல்லாமே. நாங்கள் இது வரைக்கும் முக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ இளைய தளபதிக்கு தான் போடுவோம்னு ஒரு எப்படி 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 இந்த ஏன் விஜய்? ஏன்னா அவங்க திரும்ப அவங்களே ஆட்சிக்கு வராங்கல்ல. மாற்றமாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாறுதல் கிடைக்கும். சரி, இந்த பரமக்குடி அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லாம் வந்து நம்ம ஆளுகளை பார்த்தே ஓட்டு போடுறோம். ஒரு ஒன்று இருக்குது, நம்ம ஆளுங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி விஜய்க்கு ஏங்க ஓட்டு போடுறீங்க? விஜய்க்குன்னா இப்போதானே புதுசாக அரசியல் இறங்குறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இல்லை அங்கெல்லாம் நம்ம ஆளுங்க அப்படின்னு பார்க்க மாட்டீங்களா? சொல்லுவாங்க. சரி, அதிகபட்சம் இப்போ வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு பிரியணும்னா தளபதி சார் வந்ததுனால அவருக்கு ஓட்டு பிரியும். சரி, ஏன்னா ரசிகர் மன்றத்துலையும் இருக்குது, நம்ம ஆளுக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் விஜய்க்கு போடுவாங்க. விஜய்க்கு நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க விஜய்க்கு? நம்ம ஊரில் அதிகபட்சம் 120% போடுவாங்க விஜய்க்கு மட்டுமே. போடுவாங்க. ஆனால் ஜாதியை மறந்து போடுவாங்க நம்புறீங்களாக்கா? கண்டிப்பாக. சீமா அவர் எப்படி சொல்கிறது, மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து இந்த பக்கம் தான் திரும்பிட்டார். அவ்வளோதான். அப்படியே அவர் சைடே அவரை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது, சைலண்ட் ஆகிட்டார். இந்த பக்கம் இவரை பற்றியே பேசுறது, விஜய் பற்றி டிவி பற்றியே எல்லாமே பேசுறது. இவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. எடப்பாடி சொல்லலாம், அது ஓரளவுக்கு பண்ணுறாரு. அவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. ஆனால் வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து தற்கொலை கூட்டம், அவங்களுக்கு தெரியலங்கிறாங்க. ப்ரோ படித்தவங்களுக்கு தான் ப்ரோ முதல்ல அரசியலுக்கு வரணும். படிக்காதவங்க வந்து என்ன தான் ப்ரோ பண்ணுறாங்க நீங்களே பார்க்குறீங்க. குப்பாடுறவங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் மாறி போச்சு. என்ன பண்ண சாப்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் விஜய் வந்து அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஜி ஒரு ஃபஸ்ட் டைம் எல்லாருமே எல்லாம் கற்றுக்கிட்டா வந்துடுவாங்க. இப்போ நம்மளே படித்ததுக்கப்புறம் தானே படித்து மேலே வரும். எடுத்தோடனே எல்லோரும் பொசிஷன் கொடுத்துட மாட்டாங்கல்ல. எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அடிப்பட்டு தான் மேலே வரணும். கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ப்ரோ. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஓட்டும் விஜய் தான் ப்ரோ, கண்டிப்பாக. எப்படியும் இது வரைக்கும் அம்மாவுக்கு போட்டோம். நான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் தான், 2 வருஷமாக நான் போடல எலெக்ஷன் ஓட்டு. நான் ஊரில் இருந்தேன், அதனால் போட முடியல. இந்த வாட்டி டிவிக்கு தான் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஓட்டே டிவிக்கு தான். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் சொல்லிடுறேன். சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். தளபதினா எந்த தளபதி? விஜயா ஸ்டாலின்? இளைய தளபதி விஜய் தான். இளைய தளபதி. அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? காரணம்னா அவருக்கு செல்வாக்கு நிறையா இருக்குது, நல்லா பண்ணுறாரு. இப்போதைக்கு அவர் தான் புதுசாக யாராவது தேர்ந்தெடுப்பாங்க. அதனால விஜய்க்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுதுண்ணா? விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா புதுசாக யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலான்னு. சரி, இப்போ சீமான்தே வருவாருன்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் யாரும் பண்ணல. சரி, சீமான் எப்படி நான் பார்க்குறேன்? அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் அவரை பார்த்தது கிடையாது. சரி, கலைஞரை அவரு ஸ்டாலினை பார்த்துருக்கேன், உதயநிதியை பார்த்துருக்கேன். சரி, என்னை பொறுத்தளவு அவர் தான் இவர் முதல்வர் வேட்பாளர். இன்னொருத்தர் ஸ்டாலின் நிற்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒன்றும் இது பண்ணதில்லை. சரி, எடப்பாடி?
எடப்பாடி பண்ணியிருக்காரு, பொங்கலுக்கு காசு கொடுத்தாரு. சரி. போன வருஷம் அவர் ஆட்சியில் வந்து நல்லா பண்ணார். ஏதோ அவர் இது பண்ணாலும் பொங்கலுக்குலாம் விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்காண்ணா? நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? எந்த ஊர்ண்ணா? பரமக்குடி. யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா? எடப்பாடி, சீமான், விஜய், ஸ்டாலின். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லா. யார் நல்லா செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உள்ளவரே தான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் ஆச்சு சரியாரு? ஸ்டாலின் ஆட்சி கரெக்டாக தான் இருக்குது. சரி. துப்புரவு பணியாளர்கள் இன்னும் போராடினே இருக்காங்களேண்ணா. எல்லாரும் போராடல, ஏதோ ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா இருக்கிறவங்க தான் போராடுறாங்க. கான்ட்ராக்ட்லேருந்து கவர்மெண்ட் மாத்திரன்னு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மாற்ற முடியும். 4 வருஷம் நீங்கள் 5 வருஷம் முடியுதுண்ணா. இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும், எல்லாத்தையும் ஒரே தடவை மாற்ற முடியாது. இல்லை, நீங்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு திமுக சப்போர்ட்டராவோ இல்லையாவோ இருந்திருப்பாங்க. இல்லைன்னா என்ன சரியில்லை, இதை இன்னும் ஸ்டாலின் சரியாக செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறது? எல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கீழ்மட்ட ஆளுங்க சரியில்லை. அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாத்தையும் வந்து கீழே வரைக்கும் அவர் இறங்க முடியாதுல்ல. அவரோட சன் வந்து துணை முதலமைச்சர், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் நிறையா இன்னும் ஏகப்பட்ட சீனில் இறங்கி பார்க்குறாரு. இதுக்கப்புறமும் வரவங்க வந்து சரியாக பார்ப்பாங்களான்னு தெரியல. ஓகேண்ணா, இப்போ இந்த போட்டியில் என்ன 4 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து சீமான், எப்படி நான் பார்க்குறேங்க? சீமான் இது வரைக்கும் துணிச்சலாக தனித்து தான் நின்று வெற்றி காணணும்னு நினைக்கிறார். அவர் போராட்டம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வந்து வாய்ப்பு கம்மி. என்ன காரணம்னா? ஒவ்வொரு ஏரியாவில் தான் அவருக்கு ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் தான் எடப்பாடி, பாதி ஏரியாவில் ஓபிஎஸ், பாதி ஏரியாவில் டிடிவி, பாதி ஏரியாவில் சசிகலா. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் பலமாக, கொஞ்சம் பலம் இல்லை, யானை பலம். விஜய், விஜய்க்கு வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னும் அரசியல் வந்து அவர் வந்து இவர் சீமான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துலேயும் ப்ரூவ் பண்ணி ஓட் பேங்கை ஏற்றி வச்சுருக்காரு. விஜய் வராரு, வந்து அவர் நின்று எல்லாம் இது பண்ணணும். ஒரு எப்படின்னா ஸ்டடி பண்ணி காமிக்கணும் எத்தனை % ஓட்டு இருக்குன்ட்டு. எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வந்தால் தான் தெரியும். ஏன்னா அஜித் ரசிகருக்கும் விஜயை பிடிக்கும், விக்ரம் ரசிகருக்கும் விஜயை பிடிக்கும். விஜய்ங்கிறது வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த ரசிகர். அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் இல்லை, எல்லாருக்கும். அதேமாரி எல்லாருக்கும் வருது. ஆட்சிங்கு வரும்போது அவங்க பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு போட்டா மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்தவங்க. இவங்க இப்போ தான் வரட்டும்.